சாரா உட்காரு என்று யாருமே சொல்லாததால் உட்காருவதா வேண்டாமா என்று யோசித்தாள். சிறிது நேரம் கழித்து தானாகவே உட்கார்ந்து கொண்டாள். காந்திமதியின் மீது இருந்த கோபத்தை எல்லாம் காளியம்மாளும் ஊக்கி ஆட்டனும் சாராவிடம் கொட்ட ஆரம்பித்தனர். சாராவின் முன் காளியம்மா அழுததை பார்க்க முடிந்தது. படிக்கணும்னு நினைச்சேன், வேற ஒரு தப்பும் நான் செய்யல என்று சொல்லிவிட்டு ஊக்கி ஆட்டன் அழுததை மட்டும் காந்திமதியால் பார்க்க முடியவில்லை. வாய்விட்டு அழவேண்டும் என்று தோன்றியது. காளியம்மாவின் ஊக்கி ஆட்டனின் முன் அழவேண்டாம் என்று நினைத்த காந்திமதி எழுந்து ஒண்ணுக்கு போவது போல் வீட்டிற்கு பின்புறமாக வந்தாள். தூரத்தில் இருந்த குளத்தை பார்க்க முயன்றாள். குளத்தை மறைத்தது கண்ணீர். உன் மூஞ்சிக்கெல்லாம் காதல் கேக்குதா என்று செந்தூர் பாண்டியின் மனைவி கேட்டது நினைவுக்கு வந்ததும் குலுங்கி குலுங்கி அழுதாள். 28 நாட்களுக்கு முன் 5 மணி வாக்கில் செந்தூர் பாண்டியின் மனைவி காந்திமதியின் வீட்டிற்கு வந்தாள். அவள் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்தான் காளியம்மாவும் ஊக்கி ஆட்டனும் வேலைக்கு போய்விட்டு வந்திருந்தனர். வீட்டிற்கு வந்த செந்தூர் பாண்டியின் மனைவி தான் இன்னார், இந்த ஊரிலிருந்து வருகிறேன் என்று கூட சொல்லாமல் வீட்டில் நுழைந்த வேகத்திலேயே காந்திமதியை பார்த்து, நீ காலேஜுக்கு படிக்கிறதுக்கு போறியா, புருஷனை பிடிக்கிறதுக்கு போறியா, உன் அரிப்புக்கு ஏன் புருஷன் தான் கிடைச்சானா என்று கேட்ட பிறகுதான் வந்திருப்பது செந்தூர் பாண்டியின் மனைவி என்பதும் செந்தூர் பாண்டிக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்பதும் தெரிந்தது. காளியம்மாவும் ஊக்கி ஆட்டனும் வந்திருப்பது யார், என்ன பேசுகிறாள் என்பதே தெரியாமல் விழித்தனர். முன்பின் தெரியாத வீட்டிற்கு வந்திருக்கிறோம், முன்பின் தெரியாத மனிதர்கள் முன் பேசுகிறோம் என்பதெல்லாம் இல்லாமல் செந்தூர் பாண்டியின் மனைவி தெருவுக்கே கேட்கிற மாதிரி சத்தம் போட்டு காந்திமதியிடம் கத்தினாள். 2 பிள்ளை பெத்தவனை பிடிச்சிருக்கும் போதே தெரியுது உன்னோட லட்சணம். என்னோட அதப்பாரு இதப்பாரு தினம் 100 செல்ஃபி எடுத்து போட்டிருக்கிற. துணியோட எதுக்கு போட்ட? துணி இல்லாம போட்டிருந்தா பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. தினம் பஸ்ல தானே போற வர, படிக்கிற பையன் அவனுக்கும் உனக்கு சிக்கலையா? டிரைவர் கண்டக்டர் கூட அவனுக்கு மாட்டல. உன் மூஞ்சிக்கு எவன் மாட்டுவான்? உலகத்திலேயே வாத்தியார பிடிச்சவன் நீயா தான் இருப்ப. அடுத்தவ புருஷனை பிடிச்சிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் மானம் இருந்தா ஒரு ஆம்பளைக்கு தினம் செல்ஃபி எடுத்து போட்டோ போடுவியா? நீயும் அவனும் காலேஜ் கேண்டீன்ல எடுத்த செல்ஃபி, கோவில்ல, சினிமா தியேட்டர்ல, ஹோட்டல்ல, லேப்ல எடுத்த செல்ஃபி எல்லாம் இப்ப என் கையில இருக்கு. அங்க வா இங்க வான்னு, அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன்னு ராவும் பகலும் நீ போட்டிருந்த மெசேஜ் எல்லாம் இப்ப ஏன் செல்போன்ல இருக்கு. மாமா மாமான்னு ஒரு நாளைக்கு 1000 மெசேஜ் போட்டிருக்கியே. அவன் என்ன உனக்கு தாலி கட்டின புருஷனா இல்ல தாய் மாமனா? வாத்தியார போய் மாமா மாமான்னு கூப்பிட்டுருக்க. நீ படிக்கிறவளா? வெக்கங்கட்ட கழுத. நீ எல்லாம் உயிரோட இருக்கணுமா? பிற்காலத்துல நீ ஐட்டமா தான் ஆவ. இன்னையோட எல்லாத்தையும் விட்டுடு. இனிமே அவனுக்கு மெசேஜ் போடுறது போட்டோ போடுறது எல்லாம் விட்டுடு. இனிமே அவங்க கூட சேர்ந்துகிட்டு சுத்துனன்னு தெரிஞ்சா நேரா போய் காலேஜ்ல சொல்லி உன் மானத்தை வாங்குவேன். அதோட நிக்க மாட்டேன், போலீஸுக்கு போவேன், டிவியில போயும் சொல்லுவேன். தடவைங்கிறதுனால வீட்டுக்கு வந்து சொல்றேன். அது கூட நீ படிக்கிற குட்டிங்கிறதுனால, புரியுதா? செந்தூர் பாண்டியின் மனைவி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் வெடி வெடிப்பது போலத்தான் இருந்தது. அவமானத்தில், வெட்கத்தில், பயத்தில் நடுங்கி போய் நின்று கொண்டிருந்த காந்திமதிக்கு வாயை அசைக்க கூட முடியவில்லை. அழ மட்டும்தான் முடிந்தது. செந்தூர் பாண்டிக்கு கல்யாணமாகிவிட்டது, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நம்ப முடியாமல் வாயடைத்து போய் நின்று கொண்டிருந்தாள். செந்தூர் பாண்டியின் மனைவி நிற்கிற கோலத்தையும் பேசுகிற விதத்தையும் பார்த்து காளியம்மாவும் ஊக்கி ஆட்டனும் விதுவிதுத்து போய் உட்கார்ந்திருந்தனர். விஷயம் என்னவென்று புரியாமல் உட்கார்ந்திருந்தவர்களிடம், உங்க பொண்ணு என்ன செஞ்சிருக்கா பாருங்க என்று சொன்னதோடு தன்னுடைய போனில் இருந்த காந்திமதி செல்ஃபி எடுத்து விதவிதமாக செந்தூர் பாண்டிக்கு அனுப்பியிருந்த போட்டோக்களையும், செந்தூர் பாண்டியும் காந்திமதியும் சேர்ந்து கோவிலில், கேன்டீனில், ஹோட்டலில், சினிமா தியேட்டர்களில் என்று இணைந்து எடுத்திருந்த செல்ஃபி நிழற்படங்களை எல்லாம் இத பாருங்க என்று ஒவ்வொன்றாக காட்டினாள். அதன் பிறகு இளக்காரமாக சிரித்துக்கொண்டே, என் புருஷனுக்கு உங்க பொண்ணு போட்டிருக்க மெசேஜ கேளுங்க என்று சொல்லி காந்திமதி செந்தூர் பாண்டிக்கு அனுப்பியிருந்த ஒவ்வொரு செய்தியையும் படித்து காட்டினாள். காந்திமதி செந்தூர் பாண்டியுடன் சேர்ந்து எடுத்திருந்த நிழற்படங்களை பார்த்த பிறகு காந்திமதி செந்தூர் பாண்டிக்கு அனுப்பியிருந்த செய்திகளை செந்தூர் பாண்டியின் மனைவி படித்து காட்டிய பிறகுதான் காளியம்மாவுக்கும் ஊக்கியாட்டனுக்கும் விஷயம் என்னவென்று புரிந்தது. விஷயம் தெரிந்ததும் காளியம்மா உயிர் போவது போல் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். என் குடும்பமானம் போச்சே என்று சொல்லி ஊக்கியாட்டன் முகத்திலேயே அடித்துக் கொண்டார். காந்திமதி வாயை திறக்காமல் அழுது கொண்டிருப்பதை பற்றி காளியம்மா ஊக்கியாட்டன் அழுவதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் தான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ அதை சொல்லிவிட்டாள் செந்தூர் பாண்டியின் மனைவி. சத்தமா பேசாதீங்க, ஊர்ல மானம் போயிடும். நீங்க வீட்டுக்கு போங்க, இனி ஒரு தப்பும் நடக்காது. மீறி நடந்தா நானே தலையில நெருப்ப வச்சு எரிச்சுப்பிடுவேன் என்று சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அரை மணி நேரத்திற்கு மேல் கெஞ்சிய பிறகுதான் சூறைக்காற்று போல பேசிய செந்தூர் பாண்டி மனைவியின் வாய் மட்டுப்பட்டது.
காளியம்மாவும் ஊக்கியாட்டனும் இனிமே அப்படி நடக்காது என்று 100க்கு 100 முறை சத்தியம் செய்த பிறகுதான் ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு செந்தூர் பாண்டியின் மனைவி வீட்டை விட்டு போனாள். அவள் போன பிறகு காந்திமதியிடம் வந்து காளியம்மாவோ ஊக்கியாட்டனோ ஏன் இப்படி செஞ்ச, இந்த வயசுல ஆம்பளை கேக்குதா என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. கேட்டாலும் காந்திமதியால் பதில் சொல்லியிருக்க முடியாது. பொய் சொல்வதற்கு, மாற்றிச் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் சினிமா படம் போல் எல்லாவற்றையும் விளக்கிக் காட்டிவிட்டுத்தான் போயிருந்தாள் செந்தூர் பாண்டியின் மனைவி. செந்தூர் பாண்டி அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தியிலேயே கிணற்றில் குதிப்பது போல் எப்படி சட்டென்று விழுந்தோம், எப்படி அவன் கூப்பிட்ட இடத்திற்கெல்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் பட்டுப்பட்டென்று போனோம் என்று யோசித்தாள் காந்திமதி. திருடன் என்று சொன்னாள். இளங்கலை கணினி அறிவியல் பாடப்பிரிவில் உதவி பேராசிரியையாக வேலை செய்து கொண்டிருந்த மகேஸ்வரி பேறுகால விடுப்பில் சென்றதால் அவருடைய விடுப்பு காலத்தில் பாடம் நடத்துவதற்காக கல்லூரி நிர்வாகத்தால் வருகை தரும் விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டவன்தான் செந்தூர் பாண்டி. இளங்கலை கணினி அறிவியலில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த காந்திமதி வகுப்புக்கும் பாடம் எடுத்தான். அவன் பாடம் எடுக்க ஆரம்பித்து 1 மாதம் கூட கழிந்திருக்காது. திடீரென்று ஒரு நாள் காந்திமதியின் வாட்ஸ்அப்பிற்கு ஹாய் என்று ஒரு செய்தி வந்தது. புது எண்ணிலிருந்து செய்தி வந்திருந்ததால் ஹாய் என்று போட்டது யார் என்று கேட்காமல் விட்டுவிட்டாள். அடுத்தடுத்த நாட்களில் ஹாய் ஹாய் என்று தொடர்ந்து செய்தி வர போன் போட்டு யார் என்று கேட்டால் செந்தூர் பாண்டி என்று தெரிந்ததும் விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டாள். தொடர்ந்து அவனிடம் இருந்து செய்திகள் வர ஆரம்பித்ததும் விஷயத்தை சாராவிடம் சொன்னாள். லூசா அவன், முகம் வடிவா இருந்தா இப்படித்தான் என்று சொன்னாள் சாரா. என்ன சினிமா பார்த்த, எந்த நடிகரை பிடிக்கும், எந்த நடிகையை பிடிக்கும், என்ன சினிமா பாட்டு பிடிக்கும் என்று ஓயாமல் செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருந்ததால் ஆசிரியர் தானே, சாதாரண கேள்விகள் தானே என்று பதில் போட ஆரம்பித்தாள். டேட்டிங் போகலாமா என்று கேட்டு ஒரு நாள் செய்தி அனுப்பியிருந்தான். விஷயம் புரியாத மாதிரி எதுக்கு என்று கேட்டதற்கு டேட்டிங் போறதெல்லாம் இப்ப டீ குடிக்க போற மாதிரி தான் என்று பதில் போட்டான். ஒரு வாரம் கழித்து செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று கேட்கவும் செல்ஃபி எல்லாம் இப்ப ஃப்ரெண்டுங்க கை குலுக்கிக்கிற மாதிரி தான் என்று பதில் போட்டான். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுப்பதற்குள் ஒரு நாளைக்கு குறைந்தது 100 செய்திகளாவது அனுப்புவான். முக்கியமானது என்று எதுவும் இருக்காது. காலையில் சாப்பிட்டது, மதியம் சாப்பிட்டது, டீ குடித்தது, எங்கே இருக்கிறான், எங்கே போய்க் கொண்டிருக்கிறான் என்பது போன்ற விஷயங்களைத்தான் செய்திகளாக அனுப்புவான். கவிதை மாதிரி எழுதியிருக்கிற 1-2 விஷயங்களுக்கு மட்டும்தான் காந்திமதி கமெண்ட் போடுவாள். ஒரு நாள் மலக்காட்டு குரத்தியோட ஓர்மையாவே இருக்கு என்று அவன் அனுப்பிய செய்திக்கு பதில் போடாமல் சிரிக்க மட்டுமே செய்தாள். முதல் பருவத் தேர்வு ஆரம்பித்த சமயத்தில் ஒரு நாள் யார் கூடயாவது டச்ல இருக்கியா என்று கேட்டு செய்தி அனுப்பியிருந்தான். அதற்கு காந்திமதி பதிலே போடாமல் விட்டுவிட்டாள். ஏன் பதிலே இல்ல என்று கேட்டு திரும்ப திரும்ப செய்தி அனுப்பி கொண்டிருந்ததால் பேலன்ஸ் இல்ல என்று பதில் போட்டாள். பதில் போட்ட 5 நிமிஷத்தில் காந்திமதியின் போனுக்கு 200 ரூபாய் பணம் போடப்பட்டிருந்தது தெரிந்தது. செந்தூர் பாண்டிதான் பணம் போட்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உடனே போன் போட்டு இனிமே என் போனுக்கு ரீசார்ஜ் செய்யாதீங்க சார் என்று சொன்னாள். மறுநாள் ஐ மிஸ் யூ என்ற செய்தி அனுப்பியிருந்தான். செய்தியை படித்துவிட்டு என்ன சார் இப்படி மெசேஜ் போட்டிருக்கீங்க என்று போன் போட்டு கேட்டதற்கு ஐ மிஸ் யூன்னு சொல்றது ஓகே, பைன்னு சொல்றது போலத்தான் என்று சொன்னான். மறுநாள் காந்திமதிங்கிற பேய் பிடிச்சிருக்கு என்று அனுப்பிய செய்தியை படித்த காந்திமதி லூசு போல என்று சொல்லி சிரித்தாள். நினைவுகளை சுமப்பதுதான் பெரும் பாரம், உன் நினைவுகளால் நிரம்பி இருக்கிறது என் அறை என்று அடுத்த நாள் செய்தி அனுப்பியிருந்தான். அந்த செய்திக்கு பிறகுதான் காந்திமதி சறுக்கி விழுந்தாள். You do not know your greatness, but I know your greatness. You are my greatness. You bring some lights in my life. Night and day, you are my eyes and pathway. I lost my sleep. உன் நினைவுதான் எனக்கு இப்போ சோறு தண்ணி என்று காந்திமதி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன் என்று தொடர்ந்து வந்த செய்திகளுக்கு பிறகுதான் அவனோடு சாட்டிங்கில் அதிகமாக பேச ஆரம்பித்தாள். அவன் கூப்பிட்டான் என்று கேன்டீனுக்கு போனாள். 3 முறை கோவிலுக்கு போனாள். 2 முறை சினிமாவுக்கு போனாள். செந்தூர் பாண்டியின் மனைவி வந்து திட்டிவிட்டு போனதிலிருந்து இத்தனை நாட்களாக கல்லூரிக்கு மட்டுமல்ல தெருவுக்கு கூட அவள் போகவில்லை. கல்லூரியில் மட்டுமல்ல, தெருவில், ஊரில் என்ன நடந்தது என்று கூட அவளுக்கு தெரியாது. நாட்கள் எப்படி போனது? செந்தூர் பாண்டியின் மனைவி வந்து திட்டுவிட்டு போன மறுநாள் விஷயத்தை சொல்வதற்காக சாராவுக்கு போன் போட்டாள். அவ்வளவுதான். அதன் பிறகு அவளாக யாரிடமும் பேசவில்லை. செந்தூர் பாண்டியிடமிருந்து போன் வந்து கொண்டே இருந்ததால் அடக்க முடியாத ஆத்திரத்தில் போனை எடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டதற்கு பதில் சொல்லாததால் உங்க பொண்டாட்டி வந்தாங்க, திட்டிட்டு போனாங்க என்று சொன்னதும் போனை அணைத்து விட்டான். 3 நாள் கழித்துதான் மீண்டும் அவனிடம் இருந்து போன் வந்தது. ஆனால் காந்திமதி போனை எடுக்கவே இல்லை. காளியம்மா திட்டுவதற்காக மட்டும்தான் இவளிடம் அவ்வப்போது பேசினாள். அதை கூட செய்யவில்லை ஊக்கியாட்டன்.
இத்தனை நாட்களில் ஒரு முறை கூட இவளுடைய முகத்தை பார்க்கவில்லை. அதே மாதிரி காந்திமதியும் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அழுதது தெரியக்கூடாது என்று முகத்தை துடைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தாள் காந்திமதி. அதுவரை சாதாரணமாகத்தான் பேசிக் கொண்டிருந்த காளியம்மா காந்திமதியை பார்த்ததும் கோபம் வந்துவிட்டது அவளுக்கு. நீயும் தானே படிக்க போற, அசிங்கத்தோடவா வீட்டுக்கு வந்த என்று சாராவிடம் கேட்டாள். சாராவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. வாயை திறக்காமல் உட்கார்ந்திருந்தாள். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த காந்திமதியையும் அவள் பார்க்கவே இல்லை. வீட்டு வேலை செஞ்சிருப்பாளா, கூலி வேலைக்கு போயிருப்பாளா? எங்ககிட்ட காசு பணம் இல்லதான், அதுக்காக இவளை கஷ்டப்பட விட்டுருக்கமா? இவ கண்ல தண்ணி வரத்தான் விட்டுருக்கமா? என்ன காரியம் செஞ்சிருக்கா என்று ஆத்திரத்துடன் காளியம்மா கேட்டாள். காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் செய்யறத பார்த்தா காந்திமதி செஞ்சது ஒண்ணுமே இல்லை என்று சொல்லத்தான் சாரா நினைத்தாள். ஆனால் சொல்லவில்லை. பேச்சை மாற்ற வேண்டும் என்று 6 பரீட்சை இருக்கு, 6 நாள் தான், 3 வருஷம் படிச்சது வேஸ்ட் ஆயிடும், அனுப்புங்க, பேசினதே பேச வேண்டாம் என்று சொன்னாள். விஷயம் தெரிஞ்சா ஊர்வா என்ன பேசுமா? நான் பொண்ணை பெக்கல, பேயத்தான் பெத்திருக்கேன். இருட்டுல திருட்டு நடந்தாலும் வெளியே தெரியாம போவாது. பொன் ஜென்மம் புண்ணு ஜென்மம்னு சொன்னது சரியாத்தான் இருக்கு. நான் பரீட்சைக்கு போறேன்னு கேட்டாளா அந்த கல்லு மனசுக்காரி? ஒன்ன வச்சு கேட்கறா. ஆனாலும் நீ வீடேறி வந்து சொல்ற, அதுக்காக அனுப்புறேன். போனா அவமானத்தோட வரக்கூடாது. அப்படித்தான் வருவேன்னா இப்பவே எங்க தலையில நெருப்பு வச்சுட்டு போக சொல்லு. இப்பையும் அவளை நம்பித்தான் அனுப்புறோம். 3 வருஷம் படிச்சது வீணா ஆகக்கூடாதுன்னு என்று சொன்ன ஊக்கியாட்டன் கண் கலங்கியபடியே எழுந்து வாசலுக்கு போய் நின்று கொண்டார். உங்க அப்பாவும் நானும் துணி கட்டிக்கிட்டு தெருவுல நடக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு போறதா இருந்தா போ, இல்லனா பரீட்சையும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம் என்று திட்டவட்டமாக காளியம்மா சொன்னாள். எதுவும் செய்ய மாட்டா. அவளை பத்தி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு அனுப்புங்க, நான் கிளம்புறேன், நேரமாயிடுச்சு என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள் சாரா. பிறகு காந்திமதியிடம் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தாள். அவளோடு பேருந்து நிலையம் வரை போக வேண்டும் என்று நினைத்தாள் காந்திமதி. பேருந்தில் ஏற்றிவிட சாராவுடன் காளியம்மாவும் ஊக்கியாட்டனும் கிளம்பியதை பார்த்த சாரா, வேணா நான் போய்க்கிறேன் என்று சொன்னதை கேட்காமல், பொட்ட பிள்ளைய தெருவுல தனியா அனுப்பவா, பஸ் வர நேரம் தெரியாதுல்ல என்று சொல்லி அவளுடன் பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். சாராவை பஸ் ஏற்றிவிட போக முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தது. தன்னை பற்றி அவளிடம் காளியம்மாவும் ஊக்கியாட்டனும் என்னென்ன சொல்லுவார்கள் என்று யோசித்தாள். செந்தூர் பாண்டியின் மனைவி வந்து திட்டிவிட்டு போனதிலிருந்து கல்லூரிக்கும் போக வேண்டாம், பரீட்சையும் எழுத வேண்டாம் என்று ஒரே தீர்மானமாக இருந்தாள். சாரா வந்து பரீட்சை எழுது என்று கட்டாயப்படுத்தி சொன்னதோடு காளியம்மாவிடமும் ஊக்கியாட்டனிடமும் பரீட்சைக்கு அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டாள். அதிசயமாக அவர்களும் அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் பரீட்சைக்கு போவதா வேண்டாமா என்ற குழப்பம் காந்திமதிக்கு ஏற்பட்டது. ஆனாலும் அரைகுறை மனதுடன் புத்தகங்கள் எங்கே இருக்கின்றன என்று தேட ஆரம்பித்தாள். பரீட்சை எழுதிவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்த காந்திமதி சாராவுக்காக வராண்டாவில் காத்து கொண்டிருந்தாள். பக்கத்து அறையில் மேற்பார்வையாளராக இருந்த செந்தூர் பாண்டி ஜன்னல் வழியாக காந்திமதியை பார்த்துவிட்டு வெளியே வந்து பரீட்சை எப்படி என்று ரகசியம் போல கேட்டான். அதற்கு பதில் சொல்லாமல் எதிராளியை கண்டது போல் வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு பிள்ளைகள், பேராசிரியர்கள் யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று நோட்டம் பார்த்தாள். நீ நாளைக்கு பரீட்சை முடிச்சிட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வா என்று சொல்லிவிட்டு வேகமாக அறைக்குள் போய்விட்டான். இது என்ன கதை? பரீட்சை எழுதும் அறையிலிருந்து சாரா வெளியே வந்ததும் எப்படி எழுதின என்று காந்திமதி கேட்டாள். ஓகே தான், வா போலாம் என்று சொன்ன சாரா கல்லூரியின் பிரதான வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளோடு காந்திமதியும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். காலை வேளை பரீட்சையை முடித்துவிட்டு வெளியே வந்த பிள்ளைகள், மதிய பரீட்சைக்கு கல்லூரிக்குள் வந்த பிள்ளைகள் என்று கல்லூரியின் மைதானம் முழுதும் கூட்டமாக இருந்தது. பேருந்து நிலையத்தில் இருந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு போலாம் என்று சாரா சொன்னதற்கு, லேட்டா போனா எங்க அம்மா வைவா என்று சொன்ன காந்திமதி பேருந்து வருகிறதா என்று பார்த்தாள். பேருந்து வந்ததும் இருவரும் ஏறிக்கொண்டனர். பேருந்துக்குள் கால் வைப்பதற்கு கூட இடமில்லை, அவ்வளவு கூட்டம். பேருந்து புறப்பட்டு 5-10 நிமிஷம் கூட கழிந்திருக்காது. காந்திமதியினுடைய போன் மணி அடித்தது. போனை எடுத்து யார் கூப்பிடுவது என்று பார்த்தாள். செந்தூர் பாண்டி என்று தெரிந்ததும் போனை எடுக்காமல் விட்டுவிட்டாள். ஆனால் போன் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த சாரா, அந்த அறுதலி பயலா என்று கேட்டாள். ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டிய காந்திமதி போனை சைலண்ட் மோடில் வைத்தாள். அப்போதும் போன் வந்து கொண்டே இருந்ததால் எரிச்சலாகி, சனியம் பிடிச்சவன் எதுக்கு சாவடிக்கிறான்னே தெரியல என்று முனகிக் கொண்டே போனை எடுத்து
பஸ்ல இருக்கேன் என்று சொன்னாள். செந்தூர் பாண்டி, இதுக்கு முன்னாடி நீ பஸ்ல இருக்கும்போது பேசினதே இல்லையோ என்று கேட்டான். அதற்கு காந்திமதி எந்த பதிலும் சொல்லவே இல்லை. நாளைக்கு நீ வர என்று அவன் கண்டிஷனுடன் சொல்ல, சான்ஸே இல்ல என்றாள் காந்திமதி. நீ வர என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். நிக்க கூட முடியல, ஒரே கூட்டம் என்று காந்திமதி சொன்னதற்கு சாரா பதில் சொல்லாமல் நாளைக்கு எழுத வேண்டிய கடைசி பரீட்சையை பற்றி பேச ஆரம்பித்தாள். சாராவின் ஊரான வடகரை வரும்போது இருவரும் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தனர். வடகரைக்கு அடுத்த ஊர்தான் மேக்கரை. வடகரையிலிருந்து 1/4 மணி நேரத்தில் மேக்கரைக்கு பேருந்து வந்ததும் காந்திமதி இறங்கிக் கொண்டாள். பேருந்தை விட்டு இறங்கி வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போது போன் வந்தது. செந்தூர் பாண்டிதான் கூப்பிட்டான். போனை எடுத்து அடக்க முடியாத ஆத்திரத்துடன், என்ன என்று கோபமாக கேட்டாள் காந்திமதி. நாளைக்கு நீ வரணும். வரலன்னா நீ சாட்டிங்ல பேசினது எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடுவேன் என்று சொன்ன வேகத்திலேயே போனை வைத்து விட்டான். என்ன இப்படி பேசுறான், மர கழண்டு போச்சோ என்று நினைத்த காந்திமதி எரிச்சலுடன் வந்து வீட்டின் கதவை திறந்தாள். முகம் கை கால் கழுவிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்த போது போனில் செய்தி வந்த சத்தம் கேட்டது. போனை எடுத்து பார்த்தால் நாளைக்கு வரணும், இல்லன்னா நான் சொன்னது நடக்கும் என்ற செய்தியை படித்ததும் கடுமையான கோபம் வந்தது. உடனே போன் போட்டாள். செந்தூர் பாண்டி போனை எடுத்ததும், எதுக்காக சார் இப்படி மெசேஜ் போட்டிருக்கீங்க, விளையாடுறீங்களா, உங்களால நான் இன்னுமா சாவணும் என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல், வா சொல்றேன் என்று சொன்னான். நான் வரமாட்டேன் என்று கடுமையாக சொன்னதை கேட்காமல் பட்டென்று போனை வைத்து விட்டான். அவனுக்கு போன் போடுவதா வேண்டாமா என்று குழப்பம் உண்டாயிற்று. அவனிடம் சண்டை போட வேண்டும் என்ற வெறி உண்டாயிற்று. போன் போட்டால் போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. காந்திமதிக்கு கூடுதல் கோபத்தை அது உண்டாக்கியது. கோபத்தில் அவளால் சாப்பிடக்கூட முடியவில்லை. நான் என்ன அவன் பொண்டாட்டியா, இவ்வளவு அதிகாரம் செய்றான்? நாளைக்கு எழுத வேண்டிய பரீட்சைக்குரிய புத்தகங்களை நோட்டுகளை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தாள். ஒரு பக்க அளவிற்கு கூட படிக்க முடியவில்லை. ஒரு வரி கூட மனப்பாடமாகவில்லை. எழுந்து வாசலுக்கு வந்தாள். மழை வருவது போல் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. தெருவின் 2 பக்கமும் பார்த்தாள். ஆட்கள் நடமாட்டமில்லாமல் இருந்தது. பூட்டியிருந்த எதிர் வீட்டையும் அந்த வீட்டிற்கு பின்னால் இருந்த தென்னை மரத்தையும் அதற்கு பின்னால் இருந்த மலையையும் பார்த்தாள். பசியாகவும் தாகமாகவும் இருந்ததால் திரும்பி வீட்டிற்குள் வந்தாள். சாப்பிட பிடிக்காததால் தண்ணீர் மட்டும் குடித்தாள். பாயை போட்டு படுத்தாள். படுத்தபடியே புத்தகத்தை எடுத்து புரட்டினாள். நேரத்தை பார்த்தாள். மணி 5. கப்பக்கிழங்கு பிடுங்குவதற்கு போய்விட்டு வந்த காளியம்மா காந்திமதி படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து, எதுக்கு முடங்கி கிடக்க என்று கேட்ட வேகத்திலேயே வீட்டிற்கு பின்புறமாக போனாள். பாயை விட்டு காந்திமதி எழுந்தபோதுதான் கப்பக்கிழங்கு பிடுங்குவதற்காக போயிருந்த ஊக்கியாட்டன் வந்தார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்த வேகத்திலேயே முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்துக் கொண்டார். வீட்டிற்கு வந்த காளியம்மா கோபத்துடன், எதுக்கு உட்கார்ந்திருக்க என்று கேட்டாள். அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாததால் காந்திமதி பேசாமல் இருந்தாள். தொடர்ந்து கேள்வி கேட்டால் காளியம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாதே என்ற பயத்தில் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பரீட்சைக்கு படிக்கிறாள் என்பதால் காளியம்மாவே சோறு பொங்க ஆரம்பித்ததோடு வீட்டு வேலைகளையும் தானே பரபரவென்று செய்தாள். ஏதாவது பேச வேண்டுமே என்ற எண்ணத்தில், பரீட்சையை நல்லா எழுதினியா என்று கேட்டாள். அதற்கு என்று மட்டும்தான் காந்திமதி பதில் சொன்னாள். சோறு திங்கிறியா என்று காளியம்மா கேட்டாள். அப்புறமா சாப்பிட்றேன் என்று சொல்லிவிட்டு அக்கறையுடன் படித்து கொண்டிருப்பது போல் பாவனை செய்தாள் காளியம்மா. காளியம்மாவும் ஊக்கியாட்டனும் சாப்பிட ஆரம்பித்தனர். சாப்பிட்டு முடிந்ததும் பாத்திரங்களை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்திய காளியம்மா, தம்பிகிட்ட பேசினியா என்று காந்திமதியிடம் கேட்டாள். பேசுறேன் என்று அவள் ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னாள். பார்த்து இரு, சீவ போயிட்டு வாராம். சரி. கதவு பூட்டிக்க, வர 2 மணி ஆகும் என்று கடமைக்கு சொல்லிவிட்டு கப்பக்கிழங்கு சீவுவதற்காக கிளம்பினாள் காளியம்மா. வாசலில் நின்றபடி ஊக்கியாட்டனும் காளியம்மாவோடு போனார். அவர்கள் போன மறுகணமே நேரத்தை பார்த்தாள். இரவு மணி 8. சாப்பிடலாமா என்று யோசித்த போது அவளுடைய போனுக்கு செய்தி ஒன்று வந்தது. செய்தியை பார்த்தாள். செந்தூர் பாண்டியும் இவளும் சேர்ந்து எடுத்திருந்த செல்ஃபி நிழற்படத்தை போட்டு வாட்ஸ்அப்பில் பரவும் என்று இருந்தது. அதை படித்ததும் காந்திமதிக்கு கண் மண் தெரியாத அளவுக்கு கோபம் உண்டாயிற்று. முகம் வெளிரி போயிற்று. சைக்கோவா இருப்பானோ என்று நினைத்து கொண்டே போன் போட்டாள். போன் எடுக்கப்படவில்லை. அதனால் கூடுதலாக கோபம் உண்டாயிற்று. செந்தூர் பாண்டியும் காந்திமதியும் சேர்ந்து எடுத்திருந்த நிழற்படத்தையும்
அதற்கு கீழே இருந்த செய்தியையும் மீண்டும் பார்த்தாள். செந்தூர் பாண்டியா இப்படி செய்தது என்று அதிர்ச்சியாக இருந்தது. கோபத்துடன் போன் போட்டால். போன் எடுக்கப்பட்டதும், என்ன சார் இப்படி செஞ்சிருக்கிறீங்க என்று கேட்கும் போதே அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. போட்டோவை உனக்கு மட்டும்தான் இப்ப போட்டிருக்கேன். நாளைக்கு நீ வரலன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடுவேன். மிரட்டுறீங்களோ? போட்டோ மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்ல நீ சாட்டிங் பண்ணதை எல்லாம் போட்டுடுவேன். என்ன? போடுங்க பார்க்கலாம், வீராப்பாக சொன்னாள் காந்திமதி. வாயாலேயே வடை சுட்டுட்டு போலான்னு பாக்குறியோ என்று கேட்ட வேகத்திலேயே போனின் இணைப்பை துண்டித்து விட்டான். உடனே கோபத்தில் தரையில் எட்டி உதைத்தாள். வாயாலேயே வடை சுட்டுட்டு போக பாக்குறியா என்றால் என்ன அர்த்தம் என்று யோசித்தாள். சிறிது நேரம் கழித்துத்தான் அதற்கான பொருள் புரிந்தது. உடனே அதற்கான பொருள் அவளுக்கு மண்டை கொள்ளாத ஆத்திரம் உண்டாயிற்று. மனம் நிறைந்த வெறுப்பில் சொன்னாள், சி, வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டா போடட்டும் என்று நினைத்தாள். அப்படி போடுவதற்கு அவனுக்கு துணிச்சல் இருக்காது என்று நினைத்தாள். சாட்டிங்கில் தான் ஒன்றும் தவறாக பேசிவிடவில்லையே என்று தன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டாள். விளையாட்டு, பொழுதுபோக்கு, ஜாலி என்று செய்தது வினையாகி விட்டதே என்று கவலைப்பட்டாள். செல்போனை கண்டுபிடித்தவன், கேமரா, இன்டர்நெட்டை கண்டுபிடித்தவன், பேறுகால விடுப்பில் சென்ற மகேஸ்வரி, 9 மாத கால பேறுகால விடுப்பு கொடுத்த அரசாங்கத்தின் மீதெல்லாம் கோபம் உண்டாயிற்று. செல்போன் யமனாயிடுச்சு என்று மனம் கசந்து போய் சொன்னாள். கோபத்தில் அவளுக்கு தாகம் எடுத்தது. தண்ணீர் குடித்தாள். ஆனால் தாகம் தணியவில்லை. நெஞ்சு சூடு குறையவில்லை. செந்தூர் பாண்டியன் மீது அளவற்ற வெறுப்பு உண்டாயிற்று. வீட்டின் பின்பக்க ஜன்னலை திறந்து பார்த்தால் இருட்டாக இருந்தது. அதனால் கொஞ்ச தூரத்தில் இருந்த குளம் தெரியவில்லை. குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. காற்றில் ஈரவாடை மிகுந்திருந்தது. எந்த நிமிஷமும் மழை வரலாம் என்று நினைத்தாள். ஜன்னல்களை பிடித்துக்கொண்டு இருட்டையே பார்த்து கொண்டிருந்த காந்திமதி, கள்ளப்பய என்றாள். நாளைக்கு கடைசி பரீட்சை. காந்திமதி இனி கல்லூரிக்கு வரமாட்டா. மகேஸ்வரி நாளைக்கே பணியில சேர்ந்துருவா. தன்னுடைய வேலையும் முடிஞ்சிடும். இனிமே தன்னால கல்லூரிக்குள்ள நுழைய முடியாது என்கிற எண்ணத்தில் தொந்தரவு செய்கிறானோ என்ற எண்ணம் வந்தது. ஜன்னலை சாத்திவிட்டு வந்து செந்தூர் பாண்டிக்கு போன் போட்டாள். போனை எடுத்தான். அவனும் பேசவில்லை, இவளும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து இவளாகத்தான், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்றாள். தெரியாது அவளுக்கு என்றான் அவன். நான் வரல, பட்ட அசிங்கம்லாம் போதும் சார், நீ வர என்றான் அழுத்தமாக. 4 மணிக்குள்ள வீட்டுக்கு போலனா அம்மா வைவா. வையட்டும், அதனால் என்ன என்றான் அவன் திரும்பவும் அழுத்தமாக. எங்க ஐயா வைவாரு, அதுக்கென்ன, அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றான் அவன். அப்படின்னா நான் சொன்னதும் நடக்கும் என்றான். உயிர் போனாலும் நான் நாளைக்கு வரமாட்டேன். நீ என் கூட ஒரு நாள் இருக்கணும். நான் என்ன உன் பொண்டாட்டியா என்று சீறினாள் அவள். நீ இருக்கணும், அவ்வளவுதான். நான் என்ன கெட்டவளா என்றாள் அவள். அது எனக்கு தெரியாது. நீ இனிமே எனக்கு போன் பண்ணக்கூடாது. மீறி போன் பண்ணா உன் பொண்டாட்டிட்ட சொல்லிடுவேன். சொல்லு பார்க்கலாம், அதையும் பார்த்துருவோம். கல்யாணம் ஆவலன்னு சொல்லி என்னை ஏமாத்துனதும் இல்லாம இப்போ மிரட்டவும் செய்றியோ என்றாள் அவள். அதை பத்தி இப்போ பேச வேண்டாம் என்றான் அவன். அப்புறம் எதை பத்தி பேசுறது? உன் பொண்டாட்டி வந்து என்னை திட்டிட்டு போனதுலேருந்து நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா என்றாள் அவள். ஒரு நாள் மட்டும் என் கூட இரு, அதுக்கு பின்னால உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றான் அவன். இப்படியாக போய்க் கொண்டிருக்க, இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல என்று சீறினாள் அவள் மறுபடியும். உன் மேல இருக்கிற ஆசையில தான் கேட்கிறேன் என்றான் அவன். ஒரு நாளோட ஆசை முடிஞ்சிருமா உனக்கு? முடிஞ்சிரும். எப்படி சொல்ற என்றாள் அவள். இதான் உன்னோட காதலா? சி, போன வையி என்றாள் அவள். நான் நினைக்கிறது நடக்கும் என்றான் அவன். நடக்கும் நடக்கும், நான் செத்ததுக்கு அப்புறம்தான் நடக்கும் என்று சொன்னதை கூட கேட்காமல் போனை வைத்து விட்டான். எப்போது திரும்பி பார்ப்பாள், எப்போது சிரிப்பாள், எப்போது வாட்ஸ்அப்பில் பதில் போடுவாள் என்று காத்திருந்தவன் தான் இன்று சட் சட்டென்று போனின் இணைப்பை துண்டிக்கிறான். காந்திமதிக்கு அழுகை வந்தது. பாவப்பட்டது, கூப்பிட்டதும் படுக்க வரும்னு நினைக்கானோ என்று கவலையில் மருகினாள். இப்படிப்பட்டவனுக்காகவா தினம் தினம் செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்பிச்சோம்? கூப்பிட்டதுமே கேன்டீனுக்கு, கோவிலுக்கு, சினிமாவுக்குன்னு போனோம் என்று நினைத்தாள். அப்ப கல்யாணம் ஆயிடுச்சான்னு கூட நமக்கு கேட்க தோணலையே என்று மருகினாள். மூளை வேலை செய்யல, சனியம் பிடிச்சது என்று தன்னையே திட்டிக் கொண்டாள்.
மனதிற்குள் அடக்க முடியாத ஆங்காரம் உண்டானது. எதிரில் இருக்கும் ஆளை எட்டி உதைப்பது போல சுவரில் உதைத்தாள். கல்யாணமாகிவிட்டது என்று சொல்லாதது மட்டுமல்ல, கல்யாணமாகாதவன் எப்படி நடந்து கொள்வானோ அதே மாதிரிதான் கடைசி வரை நடந்து கொண்டான். 6 மணிக்கு மேலே போன் போட வேண்டாம், மெசேஜ் அனுப்ப வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் அவனுடைய மனைவி வந்து திட்டின பிறந்தான்னு புரிஞ்சுது. கல்யாணமான விஷயத்த மறைச்சதுக்காக, என்னுடைய மனைவி திட்டியதற்காக வருத்தப்படுறேன்னு கூட ஒரு வார்த்தை அவன் சொல்லலையே. சமாதானம் பண்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையே. என்னுடைய மனையை திட்டிட்டேன், அடிச்சிட்டேன், இனிமே உன்கிட்ட வரமாட்டா, உன்கிட்ட பேச மாட்டாங்கிறது மாதிரி அவங்கிட்ட இருந்து ஒரு சொல் கூட வரலையே. எவ்வளவு அவமானம்! அதுதான் காந்திமதியை அதிகமாக கஷ்டப்படுத்தியது. அப்படி அவன் சொல்லியிருந்தால் அவனுடைய மனைவி திட்டிவிட்டு போனது மறந்து போயிருக்கும். எதையும் அவன் செய்யவில்லை. எதுவுமே தனக்கு தெரியாத மாதிரி, நடந்ததெல்லாம் தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி அவனால் எப்படி பேச முடிகிறது? இந்த நிலையில் படுப்பதற்கு கூப்பிடுகிறானே, அவன் மனிதனா என்று நினைத்ததும் அவள் மனதில் தோன்றிய வார்த்தை சை! அந்த வார்த்தையை வாயால் சொல்லவும் செய்தாள். பிறகு மனம் நிறைந்த வெறுப்பில் காரி துப்பினாள். பசித்தது, தாகமாக இருந்தது. ஆனால் சாப்பிட முடியவில்லை. தண்ணீரை கூட குடிக்க முடியவில்லை. மனதில் ஆங்காரம் உண்டாயிற்று. தரையில் கிடந்த தலையணையை எட்டி உதைத்தாள். படுக்கலாம் என்று படுத்தாள். தூக்கம் வரவில்லை. விளக்கை அணைத்தால் தூக்கம் வரும் என்று விளக்கை அணைத்து விட்டு வந்து படுத்துக்கொண்டாள். அப்படியும் தூக்கம் வரவில்லை. நாளைக்கு எழுத வேண்டிய பரீட்சையின் பாடங்களை நினைவுக்கு கொண்டு வர முயன்றாள். பாடங்கள் எதுவுமே நினைவுக்கு வரவில்லை அவளுக்கு. செந்தூர் பாண்டி தனியார் பெண்கள் கல்லூரி என்பதால் வரும்போதும் சரி, கல்லூரியை விட்டு வெளியே போகும்போதும் சரி, குனிந்த தலை நிமிராமல் தான் வருவான் போவான். வகுப்பில் பாடம் எடுக்கும் போதும் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து பேச மாட்டான். மற்ற பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்களிடம் அதிகம் பேச்சு வைத்துக் கொள்ள மாட்டான். பிள்ளைகளிடம் பேசும்போது கூட வாங்க போங்க என்றுதான் பேசுவான். வயது 30க்குள் தான் இருக்கும். பார்ப்பதற்கு முரடன் மாதிரியே தெரிய மாட்டான். அப்படிப்பட்டவனா மிரட்டுகிறான்? அவன் உண்மையாகவே என்னதான் நினைக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. உடனே போன் போட்டால் போன் எடுக்கப்படவில்லை. ஆனால் செய்தி வந்தது. செய்தியை பார்த்தாள். காந்திமதி இதுவரை செந்தூர் பாண்டியோடு வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்திருந்த அத்தனையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தான். அதோடு இதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் என்றும் போட்டிருந்தான். காந்திமதிக்கு திகிலாகிவிட்டது. இதுவரை பொய்யாகத்தான் மிரட்டுகிறான் என்று நினைத்தாள். இப்போதுதான் அவன் நிஜமாகவே மிரட்டுகிறான் என்பது தெரிந்து பயந்து போய் என்ன இப்படி இருக்கிறான் என்று யோசித்தாள். ஏன் இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்பதற்காக போன் போட்டாள். போனை அவன் எடுக்கவில்லை. அவனுடைய மனைவி போனை எடுத்து விடுவாளோ என்ற கவலை நெருப்பு போல சுட்டுக் கொண்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் போன் போட்டாள். அவன் எடுக்கவே இல்லை. போன் போட்டு சலித்து போனாள். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் படபடப்புடன் சாராவுக்கு போன் போட்டாள். போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிந்ததும் அவளுக்கு மண்டையே விழித்துவிடும் போலிருந்தது. எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கா என்று திட்டினாள். தொடர்ந்து சாராவின் எண்களுக்கு போன் போட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் போன் போட்ட விதம் சாராவிடம் பேசிவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது போல் இருந்தது. 2013 பிஎஸ்சி கணினி பிரிவில் சேர்ந்த அன்றுதான் சாரா ஃபாத்திமா அறிமுகமானாள். சாரா ஃபாத்திமா என்று பெயர் இருந்தாலும் எல்லோரும் அவளை சாரா என்றுதான் கூப்பிடுவார்கள். வகுப்பிலேயும் கல்லூரியிலேயும் காந்திமதிக்கு பிடித்த ஒரே ஆள் அவள் மட்டும்தான். பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்து போக வைக்கிற முகம் அவளுக்கு இருந்தது. கல்யாண பெண் மாதிரி காதுகளில் ஜிமிக்கி போட்டிருப்பாள். சிவப்பு நிற புடவைதான் அதிகம் கட்டுவாள். கால் மேல் கால் போட்டுதான் உட்காருவாள். பேராசிரியர்களிடம் தயக்கமில்லாமல் பேசுவாள். கேள்விகள் கேட்பாள். தைரியமான பெண். பிள்ளைகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் விதவிதமாக பட்டப்பெயர் வைப்பாள். அவள் மற்றவர்களுக்கு பட்டப்பெயர் வைத்தது போலவே பிள்ளைகளும் பேராசிரியர்களும் அவளுக்கு ஊர் சங்கு என்று பட்டப்பெயர் வைத்திருந்தனர். அதற்கு காரணம் இருந்தது. சாரா வாயை திறந்தால் மூடவே மாட்டாள். எதுக்கு வாயை பூட்டாம பேசுற என்று யாராவது கேட்டா, வீட்டுல போய் பேச முடியாது, ஆளுக இருப்பாங்க என்று சொல்லி சிரிப்பாள். பேருந்தை விட்டு இறங்கியதுமே பர்தாவை கழற்றினால் கல்லூரியை விட்டு பேருந்தில் ஏறப் போகும்போதுதான் மீண்டும் போடுவாள். துலுக்க குட்டி என்ன இப்படி தெரியுறா என்று யாராவது கல்லூரிக்குள் சொன்னால், துலுக்க குட்டியும் பொண்ணுதான், நான் போட்டிருக்க ட்ரெஸ் 4 பேருக்கு தெரியாண்டாமா என்று சொல்வாள். கைக்கு 2 மோதிரம் போட்டிருப்பாள். வலது கை நிறைய கண்ணாடி வளையல்களை மாட்டியிருப்பாள். அதனால் அவங்க ஆத்தா அப்ப பீடி கடை வச்சிருக்காரு, கேரளாவுக்கு போற பீடி கொண்டார காசுல பவுஸ் காட்டுறா என்று பிள்ளைகள் சொல்வதை காதில் வாங்க மாட்டாள்.
வகுப்பில் உள்ள மற்ற பிள்ளைகளையும் விட அவளோடு மட்டும்தான் காந்திமதிக்கு மனதில் இருக்கும் விஷயங்களை பேச முடியும். சாரா அழகாக இருப்பாள். அவளைப் போன்ற அழகான பிள்ளைகள் வகுப்பிலும் கல்லூரியிலும் பல பேர் இருக்கிறார்கள். 24 மணி நேரமும் வாட்ஸ்அப்பிலேயே இருக்கக்கூடிய பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு எதற்காக தன்னை பிடித்தான்? தன்னிடம் செய்வது போல் சாராவிடம் செய்திருந்தால் இந்நேரம் செந்தூர் பாண்டியை அவள் வெட்டி போட்டிருப்பாள். ஊரை கூட்டியிருப்பாள். அவ்வாறு ஏன் தன்னால் செய்ய முடியவில்லை என்று தனக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டாள். 10:30 மணிக்குத்தான் சாராவிடமிருந்து போன் வந்தது. மணி அடிக்கிற சத்தம் கேட்டதுமே காந்திமதிக்கு போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது. போனை எடுத்து ஹலோ என்று சொல்லக்கூட அவளுக்கு முடியவில்லை. அழுகைதான் பொங்கி கொண்டு வந்தது. காந்திமதி அழுகிற சத்தத்தை கேட்டு எதுக்கு அழுவுற என்று பலமுறை கேட்ட பிறகுதான் மூக்கை உறிஞ்சிக்கொண்டே விஷயத்தை சொன்னாள். விஷயத்தை கேட்ட சாரா, எதுக்காக அழுவுற? இதுக்கா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கூட சாட்டிங் பண்றோம்? அவன் கிடக்குறான், அவன் நம்பரை கொடு, நான் பேசிக்கிறேன். படிக்கிற பசங்களோட தொல்லை கம்மி, வாத்தியாருங்க தொல்லை தான் அதிகம் என்று சொல்லி செந்தூர் பாண்டியின் வாட்ஸ்அப் எண்களை வாங்கி கொண்டு போனின் இணைப்பை துண்டித்தாள். மறுகணம் காந்திமதிக்கு படபடப்பு உண்டாயிற்று. செந்தூர் பாண்டி போனை எடுப்பானா எடுக்க மாட்டானா? என்ன பதில் சொல்வான்? தன்னை மிரட்டுது போல அவளையும் மிரட்டுவானோ? பதிலுக்கு சாரா என்ன பேசுவாள் என்பது பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். 5 நிமிடம் கழித்து சாராவிடமிருந்து போன் வந்தது. பதற்றத்துடன் எடுத்தாள். அந்த பொண்ணப்பைய போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், கூப்பிடட்டும், நான் பேசிக்கிறேன் என்று சாரா சொன்னதும் என்ன செய்யட்டும் என்று லேசாக அழுது கொண்டே காந்திமதி கேட்டாள். போனை எடுக்கட்டும், நான் பேசிக்கிறேன், நீ உறங்கு. அள்ளி முத்தார மாறியா இருக்கான் அந்த பன்னாடி பைய, அந்த மயராண்டி கிடக்கான் என்று சொல்லி 1/4 மணி நேரத்தில் மறுநாள் எழுத வேண்டிய பரீட்சை பற்றி பேசிக் கொண்டிருந்து விட்டு போனை வைத்தாள் சாரா. சாராவிடம் பேசிய பிறகுதான் காந்திமதிக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. புத்தகத்தை எடுத்து படித்தாள். ஒரு கேள்விக்கான பதிலை கூட அவளால் மனப்பாடம் செய்ய முடியவில்லை. செந்தூர் பாடி சொல்கிறபடி நாளை சாயங்காலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு போகாவிட்டால் என்ன நடக்கும்? பரீட்சை எழுதிவிட்டு வெளியே வரும்போது இல்லை என்றால் பஸ்ஸில் ஏறி வரும்போது ஏதாவது தொந்தரவு செய்வானா? அப்படி செய்தால் பேருந்தை விட்டு இறங்கி போய் கல்லூரி முதல்வரிடம் சொல்லிவிடலாம் என்று நினைத்ததும் மனதில் கொஞ்சம் நிம்மதி உண்டாயிற்று. மறு நிமிடமே முதல்வரிடம் சொன்னால் அவர் துறைத் தலைவரிடம் சொல்வார், துறைத் தலைவர் வகுப்பாசிரியரிடம் சொல்வார். அப்படியே கல்லூரி முழுவதும் விஷயம் பரவிவிடும். அதோடு நாளை காலையோடு தான் செந்தூர் பாண்டி கல்லூரியை விட்டு போய்விடுவானே என்ற எண்ணம் வந்ததும் முதல்வரிடம் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தாள். பரீட்சை எழுதாமல் விட்டுவிட்டால் என்ன என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது. பரீட்சை எழுதாமல் விடுவதுதான் நல்லது என்று முடிவெடுத்த மறு நிமிடமே போன் போட்டு சாராவிடம் சொன்னாள். வாய மூடு, பண்ணி தின்ன பயலுக்கு பயந்துகிட்டு நீ பரீட்சை எழுத வரலங்கிற? சாட்டிங் செய்யாத பிள்ளை நம்ம காலேஜில் உண்டா? நான் பேசிக்கிறேன், நீ படி. சாட்டிங்கில் ஒரே நேரத்தில் பல குதிரையில சவாரி செய்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம காலேஜிலே இருக்காளுங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் சாரா. காந்திமதி தூங்க முயன்றால் பரீட்சைக்கு போகும்போது துணைக்கு அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு போகலாமா என்று கூட யோசித்தாள். அப்படி கூப்பிட்டால் பிரச்சனை பெரிதாக ஆகிவிட்டதோ என்று எண்ணி அழுது மாய்வார்களே என்ற எண்ணம் வந்ததும் எது நடந்தாலும் காளியம்மாவிடமோ ஊக்கி ஆட்டனிடமோ வயயை திறக்கக்கூடாது என்று தீர்மானமாக முடிவெடுத்தாள். படிக்கலாம் என்று புத்தகத்தை எடுத்தாள், படித்தாள். ஆனால் படித்தது எதுவுமே நினைவில் நிற்கவில்லை. திடீரென்று அவளுடைய மனதில் செந்தூர் பாண்டிக்கு போன் போட்டு நாளைக்கு வரல, திங்கக்கிழமை வரேன் என்று சொல்லிவிடலாம். பிறகு போனின் எண்களை மாற்றிவிடலாம் அல்லது அவனுடைய எண்களை பிளாக் செய்து விடலாம். அது நல்ல திட்டமாக இருந்தது. அவனுடன் பேசும்போது சாதாரணமாக பேச வேண்டும். கோபமாகவோ எடுத்தறிந்தோ விரைப்பாகவோ பேசக்கூடாது என்று தனக்குள் திட்டம் போட்டுக்கொண்டு செந்தூர் பாண்டிக்கு போன் போட்டாள். போன் எடுக்கப்படாததால் திங்கக்கிழமை வர ஓகேவா என்று செய்தி அனுப்பினாள். அடுத்த சில நொடிகளில் இவளுடைய திட்டம் தெரிந்தது போல் நோ என்று செய்தி வந்தது. பெறவாப்பயலா இருப்பானோ என்று நினைத்துக்கொண்டு கால் மீ என்று செய்தி அனுப்பினாள். அதற்கு எந்த பதிலும் வரவில்லை. அதனால் போன் போட்டால் எடுக்கவில்லை. கிரிமினலா இருக்கானே என்று சொன்னால் கால் மீ என்று மீண்டும் மீண்டும் செய்தி அனுப்பினாள். அதற்கும் பதில் இல்லாததால் கோபம் தலைக்கு ஏறியது. போனை அணைத்து வைத்து விடலாமா? அப்படி செய்தால் அவன் என்ன செய்கிறான் என்பது தெரியாமல் போய்விடுமோ என்று யோசித்தாள். இதுவரை தன்னுடைய செல்போன் எண்களை மாற்றாதது தவறு என்று நினைத்தாள். அவன் சொல்கிறபடி போய் என்னதான் செய்கிறான் என்று பார்க்கலாம் என்று ஒரு கணமும் தோன்றியது. மறுகணமே அவளுடைய மனம் புதுவிதமாக சிந்தித்தது. அவன் சொல்ற இடத்துக்கு போய் அவன் பேசுறதையெல்லாம் போன்ல பதிவு பண்ணிக்கிட்டு வந்து இப்போ அவன் மிரட்டுறது மாதிரி நாமும் மிரட்டின நல்ல திட்டமாக தோன்றியது.
அவன் பிளாக்மெயில் செஞ்சா நானும் செய்வேன் என்ன என்று சொன்னாள். மனம் தெளிவாகி விட்டது போல், உடலில் கொஞ்சம் தெம்பு வந்து விட்டது போல் இருந்ததால் சென்று தண்ணீர் குடித்தாள். பிறகு திரும்பி வந்து பாயில் உட்கார்ந்ததும் ஒரு சந்தேகம் வந்தது. அவனை பார்க்கப் போவதை, அவனோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதை, சேர்ந்து டீ காஃபி குடிப்பதையெல்லாம் நிழற்படமாக எடுத்து வைத்துக்கொண்டு பின்னால் மிரட்டினால் என்ன செய்வது? போலீஸுக்கு போவேன். போலீஸுக்கு போலாமா? பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு அவங்களோட சுத்துன? இப்போ ஏன் பிடிக்கலன்னு வர? புது ஆள் பிடிச்சுக்கிட்டியா? சாட்டிங்ல கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இப்ப வந்து நடிக்கிறியோ என்றுதான் கேட்பார்கள். போலீஸுக்கு போனால் விஷயம் பத்திரிகைகளுக்கு போகும், தொலைக்காட்சிகளுக்கு போகும் என்று நினைத்ததுமே காந்திமதிக்கு உடல் பதறியது. குலை நடுங்கி போயிற்று. கண்களில் கண்ணீர் துளிர்த்து நின்றது. நிஜமாகவே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுவானோ? போட்டா எனக்கு மட்டுமா அசிங்கம் என்று வாய்விட்டு சொன்னாள். அதன் பிறகுதான் அவளுடைய மனம் கொஞ்சம் சமாதானம் அடைந்தது. விளக்கை அணைத்துவிட்டு படுத்தாள். செந்தூர் பாண்டியின் மனைவிக்கு போன் போட்டு சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள். ரொம்பவும் தொல்லை செய்தால் அப்படிதான் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அதே நேரத்தில் அவளுடைய எண்களை கண்டுபிடிப்பது எப்படி என்ற குழப்பம் உண்டாயிற்று. ஆளை பார்த்தாதான் தொந்தரவு செய்யறானே, பரீட்சைக்கு போகாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பான்? யோசித்து யோசித்து அவளுக்கு மண்டை குழம்பி போயிற்று. காந்திமதி முதலாக தன்னுடைய வீட்டை பற்றி, அப்பா அம்மா தம்பி பற்றி யோசித்தாள். சின்னதாக சமைக்கிற இடம், படுக்கிற இடம், குளிக்கிற இடம், அவ்வளவுதான் வீடு. அது கூட மலையை ஒட்டி புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டது. வீட்டை தவிர நிலமென்று ஒரு துண்டு அளவிற்கு கூட இல்லை. தம்பி பரமேஸ்வரன் பாலிடெக்னிக் படித்துக் கொண்டிருக்கிறான். அப்பா தேங்காய் இறக்குவதற்கு போவார். 150 ரூபாய் கிடைக்கும். இரவில் கப்பக்கிழங்கு சீவல் போடுவதற்கு போனால் 200 ரூபாய் கிடைக்கும். அம்மா தேங்காய் சுமப்பதற்கு போவாள். 100 ரூபாய் கிடைக்கும். இரவில் கப்பக்கிழங்கு சீவல் போடுவதற்கு போனால் 150 ரூபாய் கிடைக்கும். உடம்புக்கு ரொம்பவும் முடியவில்லை என்றால்தான் இருவரும் வீட்டில் இருப்பார்கள். மற்ற நாட்களில் இரவும் பகலும் வேலைக்குத்தான் போவார்கள். ஆனால் காந்திமதியை ஒரு நாள் கூட வேலைக்கு போ என்று இதுவரை சொன்னதில்லை. விடுமுறை நாட்களில் காந்திமதி தானாகவே பீடி சுற்றுவாள். பீடி சுற்றியதில் வந்த காசை சேர்த்து வைத்துதான் விலை கொண்ட செல்போன் வாங்கினாள். கல்லூரியில் சேர்ந்த பிறகு தினமும் பேருந்திற்காக 40 ரூபாய் ஊக்கியாட்டன் கொடுப்பார். பணம் இல்லாத போது பணம் இல்லை என்று சொல்லாமல் நாளைக்கு காலேஜுக்கு போவேண்டாம் என்று மட்டும்தான் சொல்வார். அப்படி சொல்லும்போது அவருடைய குரலில் உயிர் இருக்காது. அப்போது அவருடைய முகமும் வாடி போயிருக்கும். பிள்ளையை எதுக்கு கெட்டி கொடுக்காம வச்சிருக்க என்று யாராவது கேட்டால், என் பிள்ளை நல்லா படிக்கா, அவளை போய் எதுக்கு கெட்டி கொடுக்க? 18 வயசுலயே பிள்ளை வைக்கவா? என் பிள்ளைய தேங்காய் சமக்கவும் கப்பக்கிழங்கு புடுங்கவும் சீவல் போடவும் அனுப்ப மாட்டேன். தோல்ல பை மாட்டிக்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்குள்ள போவா என்று சொல்லும்போது காளியம்மாவின் முகம் அவ்வளவு மலர்ச்சியாக இருக்கும். ஊக்கியாட்டனின் முகத்தையும் காளியம்மாவின் முகத்தையும் நினைத்து பார்த்ததுமே சரம் சரமாக காந்திமதியின் கண்களில் இருந்து கண்ணீர் இறங்கியது. காந்திமதி அம்மன் துணை இருக்கா, ஊக்கியாட்டன் மாடசாமி துணை இருக்கான். பரீட்சைக்கு போவேன், எந்த மயிராண்டி என்ன செய்யறான்னு பாக்குறான். மீறினா அவன் பொண்டாட்டிக்கிட்டு தான் நேரா போவான். தனக்குத்தானே வீம்பாக சொல்லிக்கொண்டு விற்றென்று எழுந்து விளக்கை போட்டாள். தண்ணீர் குடித்தாள். புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். பாடங்கள் மனப்பாடமாயின. சீவல் போட்டுவிட்டு காளியம்மாவும் ஊக்கியாட்டனும் வீட்டுக்கு வரும்போது மணி 2:30. காந்திமதி படித்துக் கொண்டிருப்பதை பார்த்த காளியம்மா, நீ இன்னும் உறங்கலையோ? அப்படி என்ன கிடக்கு படிக்க என்று கேட்டாள். காந்திமதியின் மீது எரிச்சல் இருந்தது அவளுக்கு. கோபம் இருந்தது. ஆனாலும் படிக்கிறாளே என்று டீ குடிக்கிறியா என்று கேட்டுவிட்டு தானாகவே டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். பால் இல்லாத சூடான டீயை குடிக்கும்போது காந்திமதியின் கண்களில் இருந்து இறங்கிய கண்ணீர் தரையில் சொட்டியது. 6 மணிக்கே எழுந்தாள், குளித்தாள். சாப்பிடாமலேயே 8 மணி பேருந்தை பிடிப்பதற்காக கிளம்பினாள். கப்பக்கிழங்கு பிடுங்குவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த காளியம்மாவிடம் சொல்லிவிட்டு பரீட்சைக்குரிய புத்தகம், நோட்டு என்று எடுத்துக்கொண்டாள். வாசலில் ஊக்கியாட்டனின் முன் வந்து நின்றாள். அவர் எதுவும் பேசாமல், ஆளை பார்க்காமல் பணத்தை தரையில் வைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். புது பழக்கமாக இந்த 6 நாட்களாகத்தான் திருநாய்க்கு சோறு வைப்பது போல் பேருந்துக்கான பணத்தை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் எதுவுமே பேசாமல் இப்படி இருப்பதை பார்த்து அவருக்கு முகம் மிகவும் வாடியது. காந்திமதி அவருடைய முகத்தை பார்க்காமலேயே பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவாள். இப்போதும் அப்படித்தான்.
ஒரு வார்த்தை பேசாமல் பணத்தை எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கினாள். விடுவிடுவென்று பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பேருந்தில் ஏறியதும் சாராவுக்கு போன் போட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டியோ என்று கேட்டாள். இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். பிறகு புத்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பித்தாள். வடகரையில் பேருந்து நின்றதும் சாரா ஏறி வந்து காந்திமதி பிடித்து வைத்திருந்த இடத்தில் உட்கார்ந்தாள். எதுக்கு முகம் வீங்கி கிடக்கு என்று கேட்ட சாராவிடம் செந்தூர் பாண்டியை எப்படி சமாளிப்பது என்று கேட்டாள். அது பற்றியே கல்லூரியின் வாசலில் பேருந்து வந்து நிற்கும் வரை இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். பேருந்தில் வரும்போது பேசி வைத்திருந்தபடியே இருவரும் தனியாக வந்தனர். காந்திமதி செந்தூர் பாண்டிக்கு போன் போட்டு, எங்க சார் இருக்கீங்க, கொஞ்சம் பேசணும், வரீங்களா என்று கேட்டாள். கேன்டீனுக்கு வா என்று செந்தூர் பாண்டி சொன்னதற்கு, அங்க பிள்ளைங்கெல்லாம் இருப்பாங்க, ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, நம்ம லேபுக்கு வாங்க, நான் அங்க இருக்கேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். பிறகு காந்திமதியும் சாராவும் கணினி ஆய்வகத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். நீ பேசக்கூடாது, நான் பேசிக்கிறேன், கோவத்தை காட்டக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது, புரியுதா என்று சாரா கேட்டாள். புரிகிறது என்பது போல் காந்திமதி தலையை மட்டும் ஆட்டினாள். கணினி ஆய்வகம் திறந்திருந்தது. பேராசிரியர்கள் யாரும் இல்லை. சுடலை மாடத்தி பெருக்கிக் கொண்டிருந்தாள். திட்டமிட்டபடி நேராக வந்து ஒரு கணினியை ஆன் செய்துவிட்டு நாற்காலியில் சாரா உட்கார்ந்து கொண்டு மவுசை மின்னும் பின்னுமாக அசைக்க ஆரம்பித்தாள். மாணவிகள், பேராசிரியர்கள் யாராவது உள்ளே வருகிறார்களா என்று பார்த்தாள் காந்திமதி. கணினி ஆய்வதற்குள் வந்த செந்தூர் பாண்டி காந்திமதியுடன் சாராவும் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போய் நின்று விட்டான். வாசல் பக்கம் பார்த்தான். பெருக்கிக் கொண்டிருந்த சுடலை மாடத்தியை பார்த்தான். பிறகு இயல்பாக இருப்பது போல் அவசரமில்லாமல் நடந்து சாராவும் காந்திமதியும் இருந்த இடத்திற்கு வந்தான். அவன் வந்ததும் நாற்காலியை விட்டு எழுந்து கொண்ட சாரா, உட்காருங்க சார் என்று சொன்னாள். உட்காருவதா வேண்டாமா என்று யோசித்த செந்தூர் பாண்டி சுடலை மாடத்தியை பார்த்து கொண்டே தயக்கத்துடன் நாற்காலியில் உட்கார்ந்தான். கணினியில் முக்கியமான வேலை செய்வது போல கணினியின் திரையை மட்டும் பார்த்தவாறு இருந்தான். அவனுடைய முகத்தோற்றத்தை வைத்து சாதாரணமாக இருக்கிறானா, கோபமாக இருக்கிறானா என்று காந்திமதியால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நடிக்கானோ என்று காந்திமதி நினைத்தாள். எதுக்கு சார் அப்படி மெசேஜ் போட்டீங்க என்று கேட்டாள் சாரா. நல்ல சார்னு சாட்டிங்ல பேசினதை எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடுவேன்னு மிரட்டுவீங்களோ என்று சாரா கேட்டாள். கணினியின் திரையிலிருந்து பார்வையை விலக்காமலேயே லேசாக சிரிக்க மட்டுமே செய்தான் செந்தூர் பாண்டி. உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா பேய் ஆடுற மாதிரி தான் ஆடுவாங்க, தெரியும் தானே என்று சாரா கேட்டதும் செந்தூர் பாண்டியின் முகம் இறுகி போய்விட்டது. நீங்க எங்களுக்கு ப்ரொஃபசர் சார் என்று சொல்லிவிட்டு வாசல் பக்கம் எட்டி பார்த்தாள். சாரி, கடைசி பரீட்சை அன்னைக்கு மூட் அவுட் பண்ணிட்டீங்க, ராத்திரி பூரா அவ படிக்கல என்று அடங்கின குரலில் சொன்னாள் சாரா. சாரி என்றான் அவன் மறுபடியும். இயல்பாக கேட்பது போல், அவ்வளவு தேடுதோ என்று சாரா கேட்டாள். அதற்கு செந்தூர் பாண்டி செயற்கையாக சிரிக்க மட்டுமே செய்தான். அப்போது 2 பேராசிரியர்கள் கணினி ஆய்வகத்தை நோக்கி வருவது தெரிந்ததும், சாருங்க வராங்க, நாங்க போறோம், ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு, இதோட விட்டுடுங்க சார் என்று சொன்ன சாரா கிஞ்சுவது மாதிரி, அவளை அழ வைக்காதீங்க, என்ன மீறினா உங்க பொண்டாட்டிக்கிட்ட தான் விஷயம் போகும் என்று சொல்லிவிட்டு வாசல் படியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். காந்திமதி சாராவுடன் சேர்ந்து நடந்து கணினி ஆய்வகத்தை விட்டு வெளியே வந்தாள். இருவரும் பரீட்சை நடக்க இருக்கும் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். இன்னியோட அந்த பன்னாடி பயல கை கழுவி விட்டுடு என்று சாரா சொன்னாள். காந்திமதி தங்களுடைய நாடகம் வெற்றி பெற்று விட்டதாகவே நம்பினாள். பிறகு ரகசிய குரலில் சொன்னாள், காலாடி பயலா இருப்பான் போல. பரீட்சை முடிந்ததும் பேருந்தை பிடித்து வீட்டிற்கு வந்தாள். நேற்றிரவு சாப்பிடாதது, தூங்காதது, காலையில் சாப்பிடாதது, பரீட்சை எழுதியது என்று எல்லாமும் சேர்ந்து காந்திமதியை களைப்படைய செய்திருந்தன. வீட்டிற்கு வந்த வேகத்தில் நின்று கொண்டே சாப்பிட்டாள். வாயை போட்டு படுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டேன் என்று தன்னுடைய அம்மாவுக்கு சொல்வதற்காக போனை எடுத்து ஆன் செய்தாள். போன் ஆன் ஆனதும் செய்தி வந்திருப்பது தெரிந்தது. செந்தூர் பாண்டிதான் அனுப்பியிருந்தான். இந்த நாயோட தொல்லை தீராது போல இருக்கே என்று சொல்லிக்கொண்டே செய்தியை பார்த்தாள். யூடியூபிற்கான இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. சினிமா, நகைச்சுவை, பட்டிமன்ற பேச்சுக்கான இணைப்பை கொடுத்திருப்பானோ என்று சந்தேகப்பட்டு கொண்டே இணைப்பிற்குள் சென்றாள். காந்திமதி நடந்து வரும் மாறி ஒரு நிழற்படம் வந்தது. அதற்கெடுத்து அவன் கேட்டான் என்று இவள் செல்ஃபி எடுத்து அவனுக்கு அனுப்பியிருந்த 10க்கும் அதிகமான நிழற்படங்கள் வரிசையாக அதில் வந்து கொண்டே இருந்தது. அதற்கடுத்து செந்தூர் பாண்டியுடன் சாட்டிங்கில் இவள் பேசியது மட்டும் வந்தது.
அதன் பிறகு இவளுடைய முகத்தை வைத்து மார்பிங் செய்யப்பட்ட விதவிதமான நிர்வாண படங்களும் ஆபாசமான படங்களும் வீடியோக்களும் வரிசையாக வந்து கொண்டிருந்ததை பார்த்த காந்திமதிக்கு தரை அப்படியே கீழே இறங்குவது மாதிரி இருந்தது. மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. வியர்த்தது. உடல் ஜில்லிட்டு போயிற்று. கை கால்கள் உதறல் எடுத்தன. வெறி கொண்டது போல் தரையில் ஓங்கி அடித்து போனை உழைத்தாள். வாய்விட்டு கதறி அழுதாள். உடலிலிருந்து வழிந்த வியர்வை காலின் வழியாக தரையில் இறங்கியது. அவளுக்கு தலைதறிக்க எங்காவது ஓடிவிட வேண்டும் போலிருந்தது. ஆத்திரத்தில் கத்தினாள். கொள்ளி முடிஞ்சு போவான். இனி என்ன நடக்கும்? வாட்ஸ்அப் வட்டத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகில் உள்ளவர்கள் எல்லோருமே பார்ப்பார்களே என்று நினைத்ததும் பயத்தில் அவளுக்கு சிறுநீரே வந்துவிட்டது. பிளாக் செய்ய முடியுமா? பிளாக் செய்வதற்குள் எத்தனை 1000 பேர் பார்ப்பார்கள்? வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் போட்டிருந்தால் ரீகால் ஆப் பயன்படுத்தி சாட்டிங் செய்த விஷயங்களை நீக்கி விடுவாள் என்பதற்காக யூடியூபில் போட்டுவிட்டிருப்பதை நினைத்ததும் சைக்கோவாக இருப்பானோ என்று அவளுடைய வாய் முணுமுணுத்தது. நெஞ்சு வெடிக்க அழவேண்டும் போல் இருந்தது. யமன் போல என்ற வார்த்தையை அழுத்தமாக சொன்னாள். தப்பு தப்பு என்று தன்னுடைய கன்னத்திலேயே அடித்து கொண்டாள். கடல்ல தள்ளிட்டான் என்று சொன்னாள். விஷயம் ஊக்கியாட்டனுக்கும் காளியம்மாவுக்கும் தெரிந்தால் என்னாகும்? அச்சத்தில் உறைந்து போனாள். சாராவிடம் விஷயத்தை சொல்லலாமா என்று நினைத்த மறுகணமே இந்நேரம் அவளுக்கு தானாக விஷயம் தெரிந்திருக்கும். அவளுக்கு மட்டுமா தெரிந்திருக்கும்? பல்லை கடித்தாள். ஆத்தாள கிடந்தவன் இதுக்கு மேலேயும் போவான் என்று சொன்னாள். தரையில் 2 முறை எட்டி உதைத்தாள். அவனை பழிவாங்க அவன் அனுப்பிய செய்திகளை பிறரிடம் சொன்னால் பொட்டக்குட்டி என்ன வேலை செஞ்சிருக்கா என்று கேட்டு தன்னைத்தான் கேவலமாகவும் மட்டரகமாகவும் பேசுவார்கள். அவனுடைய மனைவியிடம் சொல்லலாம் என்று நினைத்ததும் போனை அவசரப்பட்டு உடைத்து விட்டோமே என்று கவலைப்பட்டாள். நேராக அவனுடைய வீட்டுக்கு போய் சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள். மறுநொடி அலுப்புடன் இனி யாரிடமும் சொல்லி என்ன ஆகிய போகிறது? எத்தனை 1000 பேர் பார்த்திருப்பார்களோ என்று நினைத்ததுமே அவளுடைய உடல் திருவிழா கூட்டத்தில் தொலைந்த குழந்தை மாதிரி சிலிர்த்தது. எங்கிருந்தோ அவளுக்கு ஒரு வேகம் வந்தது. நேராக போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடந்தாள். அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துவிட்டு, தனக்கும் இதற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை, இவன் தன்னை கல்யாணம் ஆகாதவன் என்று சொல்லி ஏமாற்றினான் என்று ஒரு FIR கொடுத்துவிட்டு தானே வீட்டை நோக்கி கிளம்பினாள். மறுநாள் அவளை கேள்விக்குறியினுடன் ஐயத்துடனும் சிரிப்போடும் பார்த்தவர்களை எல்லோரும் தலை நிமிர்ந்து பார்த்தாள். கேள்வி கேட்டோரை இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று எதிர்கொண்டாள். அந்த கேள்விகளை ஒரு புரட்சி பெண் அன்று பிறந்தாள்.